அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பர்மாகல்ச்சர் உங்கள் அன்புடன் நினைக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செடி தான் நீர்முள்ளியோட செடி. இந்த நீர்முள்ளி வந்து நம்மளோட மனித இனத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். மனித இனத்துக்கு ஏன் வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து இலைகளும் பழங்களும் நம்ம ஏன் எடுத்துக்கிறோன்னா, அதுதான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிற வேதிய பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குங்களா நம்மளோட உடம்புக்கு உயிராற்றலை தருது. இந்த உயிராற்றல் தந்தனால தான் நம்மளோட அந்த உடம்பு வந்து இயங்குது. இந்த இயங்குறனால தான் நம்ம ஒரு வேலையும் நம்மளோட ஒரு சிறப்பாக செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம நவீன உலகத்தில் எக்கச்சக்கமான ரசாயன கலந்த உணவை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட உணவு பழக்கம் மாறி போச்சு. இப்போது நம்ம பார்க்குறது நீர்முள்ளி விதை. இந்த நீர்முள்ளி விதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து நம்மளோட இதுக்கு ஏன் வந்து தமிழில் வந்து நீர்முள்ளி அப்படின்னு சொல்லி பேர் வச்சானா, இதோட வந்து நீர் பாதையில் அதிகமாக வளர்கிறதுக்கும் அதோட செடியில் பார்த்திங்கன்னா அந்த முள்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இதுக்கு வந்து பேர் காரணம் பார்த்திங்கன்னா நீர்முள்ளின்னு வச்சுருக்கான். சரி, செடி தான் பேர் நீர்முள்ளி அப்படின்னு என்னாலும் மனிதனுக்கு எந்த அளவுக்கு நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற உப்பை வந்து வெளியேற்றணும். இப்போ வந்து நம்ம வந்து உடல் உழைப்பு அந்த காலத்தில் நிறையா இருந்தனால வேர்வையால் அந்த உப்பு வந்து வெளியே போகும். இன்றைக்கி நம்ம ரசாயன கலந்த சோப்பும் ரசாயன கலந்த ஷாம்பும் போடுறனால அந்த வேர்வை சுரக்கிற தோரங்கள் எல்லாம் நம்ம மூடி வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு வந்து வேர்வை வந்து வெளியே போகிறதில்ல, அந்த உப்பும் வெளியே போகிறதில்ல. இந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த நீர்மூலியை வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது வந்து வேர்வை சுரப்பி அதிகமாக படுத்துறதும் இல்லாத உடம்பை வந்து குளிர்ச்சி பண்ணும். இந்த மாதிரி மருத்துவத்தன்மை இருந்தது தான் நம்ம மறந்துட்டு இன்றைக்கி வந்து ஏசிலையும் காரில் வந்து ஏசி போட்டுட்டோம், ஃபேன்லேயும் எக்கச்சக்கமான அதுதான் நான் சொன்ன ஷாம்பு சோப்பு இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுனால நம்மளோட தோல் தோரங்கள் வந்து மூடி வச்சுருக்கோம். இந்த தோல் தோரத்தெல்லாம் ஓப்பன் செய்கிற ஒரு வேலை தான் இந்த நீர்முள்ளி செய்யுது. இந்த நீர்முள்ளியோட மருத்துவத்தன்மை எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த நீர்முள்ளோட விதையை பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து ஆண்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆண்மை பலத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்மை பலன்றதே வந்து ஏன் ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு இல்லையா? பெண்களுக்கு பலமே இல்லையா? பெண்களுக்கு தான் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னா அந்த நீர்முள்ளி. இந்த நீர்முள்ளியோட இலை, இந்த பூ, இது எல்லாத்துலேயும் மருத்துவத்தன்மை இருக்குது. இந்த இலையை வந்து நம்ம துவையலாகவும் இந்த இலையை வந்து சூப்பாகவும் சாப்பிட போகும்போது பெண்களுக்கு மாதவிடாய் டைமில் வந்து ரத்தம் உதிர்ப்போக்கு அதிகமாக இருக்கும். அந்த ரத்த உதிர்ப்போக்கு போன பின்னாடி அவங்க உடம்புல சக்தி இருக்காது. அந்த ரத்த உற்பத்தி பண்ணுற வேலையை வந்து இந்த நீர்முள்ளியோட இலை வந்து செய்யுது. ஆண்களோட அணுக்கள் அதிகமாக படுத்தும். ஏன் அப்படின்னா, ஆண்களுக்கு வந்து ஹீட் அதிகமாக இருக்கிறனால அவனோட உடல் சூட்டுனால அவனோட ஆண்மையை வந்து இழக்கிறதுக்கும் அவன் ஆண்மையை வந்து அதிகமாக செயல்படுத்த முடியாதனால இந்த நீர்முள்ளியை வந்து விதையை வந்து நம்ம சாப்பிட போகும்போது அந்த அந்த உடம்பை வந்து சூட்டை தணிக்கிறனால இந்த உப்பு வெளியே தள்ளுறதுனால அவனோட சிறுநீர் பாதையிலிருந்து அந்த உடம்புல இருக்கிற உப்பு வெளியே போகிறது வந்து அதனால் என்ன ஆகுதுன்னா ஆண்மைகள் அவனுக்கு அதிகமாகுது. இப்போ பெண்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் டைம், நான் சொன்ன மாதவிடாய் டைமில் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட உடம்பு சோர்வாகும், எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இடுப்பு வலி மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் அந்த ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். அவங்க குழந்தை பெற்ற தாய்மாராக இருந்தாலும் சரி, பெண்கள் வயதுக்கு வந்த பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து மூட்டு தேய்மானமும் எலும்பு தேய்மானமும் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த மாதிரி டைமில் நாம் வந்து இந்த நீர்முள்ளியோட இலையை வந்து நம்ம பயன்படுத்தும் போகும்போது எக்கச்சக்கமான அந்த நன்மை இதில் ஏகப்பட்டதாக இருக்குது. இந்த நீர்முள்ளி விதையை வந்து நம்ம இலையை வந்து சூப்பாகவும் நாம் வந்து துவையல், இந்த ஒரு இலையை வந்து பறித்து நாம் வந்து துவையல் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இருக்கும்போது பெண்களுக்கு அந்த மூட்டு வலியும் அந்த ரத்த உதிர்ப்போக்கும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம், உணவுன்னு சொல்லலாம். தமிழன் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு அற்புதமான மூலிகைக்கு ஒவ்வொரு பேரும் வச்சுக்கிறதுக்கு பேர் காரணம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி பேர் காரணத்தே தெரியாத ஏதேதோ உணவை நம்ம சாப்பிட்றோம். சுவைக்கு ஓசரம் சாப்பிடாதீங்க. எப்பவுமே உடம்புக்கு ஆற்றலை தர உணவை சாப்பிடுங்க. இதுதான் நம்ம சொல்கிறதே அதுதான். இது புரியாத ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் நம்ம போய் தேவையில்லாத நோய்வாய்ப்பட்டு நம்ம எவ்வளவோ அவதிப்படுறோம். இப்போ பெண்களுக்கான மிக மிக அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னா இந்த நீர்முள்ளி விதையை வந்து பயன்படுத்துங்க. ஆண்களுக்கும் இருக்குது. இந்த விதையை வந்து அரைச்சி நம்ம வந்து தண்ணியாகவும் இல்லை அது வந்து வாழைப்பழத்தில் சாப்பிட்றதாகவும் இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் செய்முறையை வந்து நம்ம கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதை பாருங்கள். இந்த நீர்முள்ளி விதையை வந்து நிறையா வந்து பயன்படுத்துங்க. இது வந்து ஏரின்னு சொல்கிற ஓடையில் தான் அதிகமாக வந்து எக்கச்சக்கமான இது வளரும். இந்த மாதிரி ஒரு அறிவிலுள்ள இந்த நீர்முள்ளி விதையை வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி
நம்மளோட உடம்பு ஆற்றலை வந்து நல்லா வச்சுக்கணும். கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. இந்த நீர்மூலியில் இன்னொரு ஒரு ஒரு அற்புதமான ஒரு பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண் திரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த விதைய வந்து அரைச்சி மண்ணில் கலந்தீங்கன்னா மண்ணை வந்து திரிக்கலாம். அதை வந்து சரடு போல் திரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்காவது இருக்கா? யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழன் மட்டும்தான் சொல்லியிருப்பான். ஏன்னா தமிழன் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆராய்ஞ்சு எக்கச்சக்கமான சித்தர்கள் இறந்துருக்காங்க. அவ்வளோ இறந்து இன்னைக்கு வந்து பயன்படுத்தலாத நம்ம போயிட்டு, இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் மூட்டு தேய்மானத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, கிட்னிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, அப்புறம் எக்கச்சக்கமான தோல் வியாதிக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி உணவு பழக்கங்களை வந்து நம்ம மாற்றிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து குறைஞ்சிரும். இன்றைக்கி வந்து டாக்டருக்கு வந்து நிறைய பேர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் தற்கொலை, அதில் ஒரு அரசியல், எக்கச்சக்கமான ஒரு அரசியல் உலகத்தில் நம்ம எதோ மறந்துட்டு போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த நீர்மூழ்கி விதையை வந்து நம்ம பயன்படுத்தி நம்மளோட வாழ்வாதாரத்தை, நம்மளோட உடம்பையும் வலுவாக வச்சுப்போம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்த நான் மட்டும் சொல்லலை, என்னோட முன்னாடி இருக்கிற நிறைய மூத்த சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சு அவங்கக்கிட்ட இருக்கிற மருத்துவத்தன்மையை கரெக்டாக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புலோட ஆற்றல் வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பாக இது பயன்படுத்தி நம்மளோட உடம்பை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லணும்னா நம்ம இதில் எக்கச்சக்கமான மருத்துவத்தன்மை இருக்குது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவில் தான் நான் உங்களுக்கு இது பகிர்ந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது வந்து இன்னும் நிறையா மருத்துவத்தன்மை இருந்தால் அது வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. மறக்காத இந்த நீர்மூழ்கியை பயன்படுத்தி நம்மளோட வாழ்வாதாரத்தை, நம்ம உடம்பு ஆற்றலை நல்லா வச்சுப்போம். நன்றி, வணக்கம்.